எல்லோருக்கும் வணக்கம். எக்ஸ்ட்ரீம் மூவி இது வந்து ஃபஸ்ட் சார் இந்த ஸ்டோரி சொல்லும்போதே இது வந்து ஒரு பக்கம் நம்ம வந்து கேர்ள்ஸோட ஃப்ரீடம் பற்றி பேசிகிட்டு இருக்கோம், இன்னொரு பக்கம் அந்த ஃப்ரீடம்னால சில வர பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரி. ஸோ இது ஃபுல்லாகவே ஒரு க்ரைம் த்ரில்லரான ஒரு ஸ்டோரி. ஸோ ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் கண்டிப்பாக. ஸோ என்னோட ரோல் கண்டிப்பாக ஒரு எல்லா ஆடியன்ஸ் எல்லாருக்குமே அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஐ எம் வெரி எக்ஸைட்டட். தேங்க்யூ ஸோ மச். Vanakkam everyone, myself Amrita Haldar. Today I came for extreme movie puja ceremony and press media. So actually I am very excited to hear. I am coming from different state, West Bengal, from Kolkata. So I am very glad and very fortunate to producer sir and my director sir, Rajavan sir. So giving me this good opportunity in this movie as a heroine. So I'm playing a very good and different kind of character like YouTuber for this new generations, and we are talking about the girls' freedom, women's empowerment. So thriller, crime and everything in this movie, in masala in this movie. So I am really happy to work with this movie, and thank you so much and bless me for my new movie in Tamil industry. It's my first steps in Tamil industry. Thank you so much. எல்லாருக்கும் வணக்கம். எக்ஸ்ட்ரீம் டேரக்டர் சொன்ன மாதிரி இது சொசைட்டியில் நடக்கிற விமனுக்கு நடக்கிற அப்யூஸ் அண்ட் ஹராஸ்மெண்ட் பற்றி தான். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரிப்ட் இது. இப்போது ரியல் லைஃப்பில் இப்போ நடக்கிறது எல்லாருக்குமே அஃபெக்ட் ஆகிற சுச்சுவேஷன் நம்ம எல்லாரும் கேட்டிருப்போம், ஃபேஸும் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை பற்றி தான் அந்த ஸ்கிரிப்ட் அண்ட் ஏரோல் கூட ரொம்ப நல்லா வந்திருக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ ரியலி ஒர்க்கிங் ஹார்ட் ஃபார் இட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட். சார், காமனாவே பாத்தீங்களா இந்த மாதிரி மூவிஸ் தான் வந்து வருஷத்துல ஒரு 50 பேர் வந்துருது. ஏன் திரும்ப ஒரு இயக்குனர் என்பது எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு, பார்க்கக்கூடிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு. வேல்டு சினிமா தான் இதை தாண்டி வந்துட்டாங்க. ஸோ ஏன் திரும்ப இதே பெண்கள்னாலே இப்படிதான், பெண்கள்னாலே ஒரு போர்ட்ரேட் தான் சொல்லி மூவி பண்ணக்கூடிய காரணம் என்ன? இல்ல, நம்ம எல்லாருமே பெண்கள் சார்ந்துதாங்க. அவங்களுடைய ஆமா இதுக்கு இல்ல, இது நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, பெண்களை நாங்க வந்து குறை சொல்லியோ இல்ல அந்த மாதிரிலாம் நாங்க சொல்ல வரோம். நாங்க சொல்றது என்ன அப்படின்னா, நம்ம ஒண்ணு நினைச்சு பண்றோம், ஆனா அது வேற மாதிரி கிரியேட் ஆகும். அது நமக்கு தெரியாமையே நடக்கும். அப்படி தெரியாம கூட சில பேர் பாதிச்சிடக்கூடாதுன்ற ஒரு நல்ல எண்ணத்துல பண்ணியிருக்கோம். சேம் டைம்ஸ் நாம வந்து எல்லா பெண்களையும் நான் அதை அப்படி சொல்லலை. நான் சொல்றது ரொம்ப சில பேர் வந்து அதை தப்பா வந்து நினைச்சுக்கலாம். ஏன்னா அதனால இங்க நிறைய பேர் வந்து இதை ரிஜெக்ட் கூட பண்ணாங்க. அதாவது எங்களுக்கு எகென்ஸ்டா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. இது எகென்ஸ்டாலாம் இல்லை. நான் அவங்களுடைய அக்கறையில நான் வந்து ஒரு விஷயத்த சொல்றேன். நான் அவங்களுடைய மிஸ்டேக்கா நான் அதை சொல்லலை. அதனால சில பேர் அப்படி ஆகிறாங்க இல்லையா, அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல கூட சில நமக்கு கண்ணுக்கு தெரியாத சில பேர் பாதிப்படைவாங்க. அப்படி ஆயிடக்கூடாதுன்ற ஒரு நோக்கத்துல தான் நாங்க இதை சொல்றீங்க. எல்லா காப்புமே வந்து இவ்வளவு கியூட்டா இவ்வளவு பப்பியா யாருமே இருக்க இல்ல. பிராக்டிகலா சொல்றவருக்கு தமிழ் இண்டஸ்ட்ரியில வந்து இப்படிப்பட்ட காப்பு இருக்காங்க. இதை பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க? ஹீரோயின்ஸ் சொல்றேன், ஹீரோயின்ஸ்னாலே காப்புன்னு ஸ்டோரி பண்றீங்க. இப்போ பாத்தீங்களா, அவங்க ஹீரோயின்ஸா தான் இருக்காங்க. பிராக்டிகலா போனோம்னா அவங்க ஹீரோயின்ஸா, ஆனா பிராக்டிகலா வந்து எந்த ஒரு காப்புமே இவ்வளவு ஹேண்ட்ஸமா இல்ல. அதனால நீங்க யார் என்ன கேக்குறீங்க? எனக்கு சுத்தமா புரியல சார். சூஸ் பண்ணக்கூடிய மெட்டாலஜி என்னன்னு கேட்டேன். ஒரு காப் ரோல் சொல்றீங்க, காப் ஹீரோயின் நார்மலா பண்ணி எப்படி நீங்க வந்து செலக்ட் பண்றீங்க அப்படின்றீங்க?
நான் ஹீரோயின்ஸ் வந்து நான் செலக்ட் பண்ணதில்லை. நான் வந்து இந்த கேரக்டருக்கு அந்த மேம் கரெக்டாக இருப்பாங்க, இந்த கேரக்டருக்கு அவங்க கரெக்டாக இருப்பாங்கன்னா இதுக்கு முன்னே அவங்க பண்ண பெர்ஃபார்மு, அவங்க லைஃப்பில் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுற அந்த விஷயங்கள் அது எல்லாமே நான் பார்த்து அவங்களுடைய பெர்ஃபார்மை பார்த்து அந்த அவங்களுடைய தோரணம், அதாவது வந்து இந்த ஸ்கல்ச்சருக்கு இதுதான் அப்படின்ற மாதிரி நான் ஒரு நான் பேசிக் ஆர்டிஸ்ட்டு. நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டருக்கு இந்த உருவம் கரெக்டாக இருக்கும், அவங்க அந்த பெர்ஃபார்ம் பக்காவாக அவங்க பண்ணதுனால நான் வந்து அதை செலக்ட் பண்ணேன். அவ்வளோதான், நான் தவிர மற்ற அவர் நீங்கள் சொல்கிற மாதிரி சார் ஆக்சுவலி பார்த்தா என்ன வந்து ஆல்மோஸ்ட் டைப் காஸ்ட் ஆயிடுச்சு. சி இப்போ அம்மன் கேரக்டர்ஸ் பண்ணேன்னா சின்ன திரையில அம்மன் கேரக்டர்ஸ் வந்தாலே என்னதான் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஆல்ரெடி அது டைப் காஸ்ட் ஆயிடுச்சு. அண்ட் இன்னொன்று வந்து ஒரு எமோஷனல் கேரக்டர் இருக்கு, ஒரு பயங்கரமா ஒரு அழுத ஒரு காட்சிகள் நிறைய இருக்கு அந்த கேரக்டர் அப்படின்னா ரசிதா கூப்பிடுறாங்க, இப்படிதான் ஃபோன்ஸே வரும். ஸோ சின்ன திரை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி அதை பிரேக் பண்ணணும்ட்டு தான் நான் வந்து கொஞ்சம் ரகடா கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணலாம் அப்படின்னு தான் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பட் ஐ டோன்ட் திங்க் ஸோ இது டைப் காஸ்ட் ஆகும் அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குல்ல. இந்த மாதிரி வந்தாலும் ஓகே தான், அப்படி இல்லை நார்மலி ஒரு அழுகிற கேரக்டர் இல்லை அம்மன் அப்படி வந்தாலும் ஓகே. என்னை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய ஜானர்ஸை நான் ஆல்ரெடி டச் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஒரு புது பிளாட்ஃபார்மாக இருக்குது. தட் இஸ் சின்ன திரையிலிருந்து இது வந்து கொஞ்சம் பெரிய திரை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பெரிய பிளாட்ஃபார்ம். ஸோ இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு. Okay, thank you.